அல்லேலூயா. எல்லாம் சுறுசுறுப்பா இருக்கோமா? தூங்கியாச்சா? ஆ? சுறுசுறுப்பா இருக்காரு. சாலமோன் எப்பொழுதும் சுறுசுறுப்பு தான். We have been focusing from the beginning of the year on being fruitful and multiplying. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே கனி கொடுத்து பலுகி பெருகுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் தியானித்துக் I கொண்டிருக்கிறோம். just want you to imagine ஒரு கற்பனை செய்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன். every person here, every single person, from the little baby to grown-ups, சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் every single person, 1,000 10,000 more souls to his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் 1000 ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். Is it possible? சாத்தியமா? அந்த பக்கம் சத்தமே வர மாதிரி. Is it possible? Amen. சாத்தியமா? ஆமென். That's what happened in the early church. 120 became millions and they reached out the whole world. இதுதான் ஆதி சபையிலும் நடந்தது. 120 பேர் கோடிக்கணக்கான ஜனங்களானார்கள், உலகமெங்கும் பரவினது. You think they were struggling, they were getting beaten up, they were walking. That is all true, but that is not the reason why they multiplied. அவர்கள் அநேக தூரம் நடக்க வேண்டியிருந்தது, அடிக்கப்பட வேண்டியிருந்தது, பெரிய பாடுகளுக்குள் போக வேண்டியிருந்தது உண்மைதான். ஆனால் இந்த பெருக்கத்தினுடைய காரணம் அதுவல்ல. Today there are millions of refugees who are going through much worse problems than apostles went through. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் போன பிரச்சனைக்கும் பல மடங்கு அதிகமாக இன்றைக்கு அகதிகள் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு போகும்போதும் அவர்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். But they are not fruitful. ஆனால் அவர்கள் கனி கொடுக்கிறவர்கள் அல்ல. So just running around, getting beaten up, going here and there, that is not the key for fruitfulness. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கனி கொடுத்ததனுடைய திறவுகோல் என்ன? அங்குமிங்கும் ஓடி திரிந்து அடிகளையும் உதவிகளையும் பெறுகிறது, அதுதான் திறவுகோல் அல்ல. It is simply being attached to Jesus. கனி கொடுத்தல் என்றால் வெறுமனே இயேசுவோடு இணைந்திருத்தல் மட்டுமே. Turn with me to John 15 chapter. That's what we have been focusing on since last month. இந்த மாதத்திலிருந்து நாம் அதைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். That chapter is famous for basically two reasons. இந்த அதிகாரம் அடிப்படையாக 2 பிரதானமான காரணங்களை முன்னிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. Firstly, Jesus tells his disciples, I no longer call you servants, I call you friends. முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை, நான் இனிமேல் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லாமல் சிநேகிதன் என்று அழைக்கிறேன். ஆமென். ஆமென். வேலைக்காரன்னு உங்களை சொல்ல, இயேசு உங்களை சிநேகிதர்னு சொல்றார். ஆமென். 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 யாருக்குமே எக்ஸைட்டடா இல்லையா? உங்களை நண்பர்னு சொல்றார். That means he wants to share his heart with you. He wants to be with you all the time. He wants to talk to you. He wants to listen to you. He wants to help you. He wants to share his love, share his burdens with you. இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நண்பன் என்று அழைக்கும் போது, சிநேகிதன் என்று அழைக்கும் போது, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு கூட உறவாட, நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள, நம்மோடு கூட பேச, இடைபட, தன்னுடைய இருதய பாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறார். And secondly, this John 15 is famous for the first 8 verses, which contain an illustration of our relationship with God, the vine dresser, the wine, the branches and fruit. இரண்டாவது பிரதானமான காரியம் இந்த 15வது அதிகாரத்தின் முதல் 8 வசனங்களில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், பிதாவாகிய தேவன், அவர் திராட்சை தோட்டக்காரர், திராட்சை தோட்டம், திராட்சை செடி, கொடி, கனி, இப்படிப்பட்ட தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவின் முக்கியத்துவத்தை நாம் காண்கிறோம். The vine dresser or the gardener is the father, Jesus is the vine. தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து செடி. We are the branches. நாம் எல்லாரும் கிளைகள். The sap that is going inside is the Holy Spirit.
அந்த செடியினுள்ளே பாய்ந்து செல்கிற அந்த சத்தானது சாராம்சம் பரிசுத்த ஆவியானவர். The fruit is what is naturally produced through our connection to Jesus. கனி என்பது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருக்கும் பொழுது தானாகவே நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது கனி. No fruit tree, no fruit plant, no vegetable plant, no wine groans and travails to produce fruit. If you feed it well, it's watered well and pruned correctly, it bears fruit naturally. கனி கொடுக்கிற மரமாகட்டும் அல்லது செடி தோட்டங்களாகட்டும் அல்லது இப்படிப்பட்ட கனிமரங்கள் எதுவாக இருந்தாலும் கனி கொடுக்கும்படியாய் அவர்கள் அந்த அந்த அவைகளெல்லாம் கர்ப்ப வேதனைப்படுகிறதோ அல்லது பயங்கரமாக பாடுபடுகிறதோ இல்லை. நாம் அதற்கான தீவனத்தை அல்லது உரத்தை போட்டு தண்ணீர் பாய்ச்சி அதனை நாம் பராமரித்தால் அதனுடைய கனி இயற்கையாகவே வருகிறது. Amen. That's what we saw last month. இதைத்தான் நாம் கழிந்த மாதத்தில் நாம் From the creative beginning in the Genesis to the end in Revelation, God created everything, everyone to be productive. ஆதியாகமத்தினுடைய அந்த ஆரம்பத்தின் சிருஷ்டிப்பிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் எல்லாவற்றையும் அந்த பலுகி பெருகக்கூடிய நோக்கத்தோடு கூட உருவாக்கினார். Everything is to bear fruit by nature, by the way God created. தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய அந்த பாணி என்னவென்றால் அவைகள் தானாகவே கனி கொடுக்க வேண்டும். Amen. Amen. A few days back we saw Brother Augustine Jabakumar here. சில நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய சகோதரன் அகஸ்டின் ஜெபகுமார் இங்கு வந்திருந்தார். He is 78 years old. அவர் 72 வருஷம் 78 years old. 78 வயது நிரம்பினவர். About 20 years back he had a heart problem and he almost died and God healed him. 20 வருஷத்துக்கு முன்னதாக இருதய பிரச்சனையினால் அவர் மரிக்கும் தருவாயில் இருந்தார். ஆனால் தேவன் அற்புதமாக அவருக்கு சுகத்தை கொடுத்தார். He is producing thousands and thousands even today. இந்த நாள் வரைக்கும் அவர் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். He never thinks about retirement or relaxing. ஓய்வை பற்றியோ இளைப்பாறுதலை குறித்தோ அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. And that is true for all of us. அதே காரியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். Some of us, when we get to 40, 45, 50, we start thinking, when am I going to get 60 and go home and sleep? நம்மில் பலர் 40, 45, 50 வயது ஆகும்போதே நான் எப்படா ஊருக்கு போய் இளைப்பாறுவேன் என்று சிந்தித்து ஆரம்பிக்கிறார்கள். You know why? ஏன் தெரியுமா? You are sleeping now itself. இப்பொழுது நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். People who don't do anything for the Lord when they are young, when they are in the middle age, they don't do anything for the Lord when they are older. வாலிப வயதில் கர்த்தருக்காக ஏதாவது செய்யாத எந்த நபரும் தன்னுடைய வயதான காலத்தில் எதுவும் செய்ய முடியாது. That is actually abnormal. Being lazy, being unproductive is not God's design. Retirement in God's kingdom, it is not God's design. இளைப்பாறுதலோ சோம்பலா இருப்பதோ கனி கொடுக்காத அனுபவமோ அது தேவனுடைய படைப்பின் நோக்கம் அல்ல, அது இயற்கையானதும் அல்ல. See, God is actually glorified in us by the system He has created. A peach tree grows peaches. You eat the fruit, and then you take the seed and plant the seed, and it grows another tree that brings more peaches. This is how God has designed the whole cycle. தேவன் கனி கொடுக்கும்படியாய் பலுகி பெருகும்படியாய் உருவாக்கின அந்த 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 அமைப்பை குறித்து தேவன் மகிமைப்படுகிறார், அதில் மிகவும் சந்தோஷப்படுகிறார். உதாரணமாக ஒரு பீச் செடியை பார்த்தால் அது கனி கொடுக்கிறது. அந்த கனியை நாம் புசிக்கிறோம், அந்த விதையை நாம் விதைக்கிறோம், அது முளைக்கிறது, மரமாகிறது, கனி கொடுக்கிறது. இது அப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. This is the cycle of fruit bearing, increase, productivity. This is how God has designed each one of us, not only us, the birds and the animals and everything you see in the earth. They keep growing in the universe, they keep growing. கனி கொடுத்தல், வளருதல், மரமாகுதல், மறுபடியும் கனி கொடுத்தல், மறுபடியும் அது மரமாகுதல், இப்படிப்பட்ட அந்த அதனுடைய சுழற்சி அது மரத்துக்கு மாத்திரமல்ல, பறவைகளாகட்டும், காட்டு மிருகங்களுக்காகட்டும், உலகத்தின் எல்லா சிருஷ்டிகளுக்கும், மனுஷனுக்கும் அதைத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். You know, even the mountains grow. Do you know that? மலை கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். உங்களுக்கு தெரியுமா? Amen. Amen. God has designed growth and productivity in everything.
உற்பத்தி திறனையும் பெருக்கத்தையும் தன்னுடைய சிருஷ்டிப்பின் ஒவ்வொன்றிலும் தேவன் வைத்திருக்கிறார். So we are going to read John 15, first 3 verses together. யோவான் 15வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கங்க. John 15. யோவான் 15 முதல் 3 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். Amen. Amen. Okay. The second verse, actually, the Tamil Bible you have may not be correct. It says, "Kattarithu சுத்தம் பண்ணுகிறார்." He prunes. The English verse says, "He prunes every branch that bears fruit. He prunes that it may bear more fruit." கர்த்தர் கனி கொடுக்கிற எந்த செடியையும் அவர் கத்தரித்து சுத்தம் பண்ணுகிறார் என்று 2வது வசனம் பார்க்கிறோம். Just think about this. இதை கொஞ்சம் சிந்தித்துக் கொண்டிருங்கள். Jesus says, "You are already clean." இயேசு சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே சுத்தமாயிருக்கிறீர்கள். Listen, when you bear fruit, I have to prune it. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது நான் உங்களை கத்தரித்து சுத்தம் பண்ணுகிறேன். You are already clean. நீங்கள் ஏற்கனவே சுத்தமாக You are இருக்கிறீர்கள். already bearing fruit, ஏற்கனவே நீங்கள் கனி கொடுக்கிறீர்கள். but I have to prune you. ஆனாலும் நான் உங்களை கத்தரித்து சுத்திகரிக்க வேண்டும். The word, the Greek word for cleaning and pruning is actually the same word called kathario. கிரேக்க பாஷையில் கத்தாரியோ என்கிற அந்த பதத்துக்கு இணையானது சுத்தம் செய்தலும் கத்தரிப்பது. கத்தரிப்பதும். ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அந்த ஊரில் அப்போல்லாம் கத்தரிக்கிறதுனா அந்த அக்ரிகல்ச்சரில் விவசாயத்தில் கத்தரிக்கிறதுனா சுத்தம் பண்ணுறது தான். நம்ம பார்பர் கத்தரிக்கிற மாதிரி இல்லை, பிளான்ட்டை கத்தரிக்கும் போது. ஸோ த ஆக்ட் ஆஃப் ப்ரூனிங் இன் திஸ், இட் இஸ் ஆக்சுவலி ரிமூவிங் சூப்பர்ஃப்ளூவஸ் ஆர் டெட் பிரான்ச்சஸ் டு ப்ரமோட் growth அண்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ். கத்தரித்தல் என்றால் செடியில் தேவையில்லாத உபயோகமற்ற அந்த கிளைகளை அது நாம் வெட்டி அதை நீக்கி போடுகிறோம். So if you have done any kind of gardening or farming for trees, fruit bearing things, whether it is wine or murungaka tree or anything that bears fruit, you will know that as a good gardener you have to prune from time to time. நீங்கள் தோட்டம் வைத்தாலோ அல்லது விவசாயம் செய்கிறவர்களாகட்டும், அது திராட்சை செடியாகட்டும் அல்லது முருங்கைக்காய் ஆகட்டும், எது செய்தாலும் நீங்கள் உங்களுடைய தோட்டத்தை அல்லது உங்களுடைய செடியை அவ்வப்போது பராமரித்து அதை கத்தரித்து அதை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். வாழை மரத்தில் கூட சுத்தம் பண்ணுவாங்க. யாராவது வாழை மரம் பண்ணியிருக்கீங்களா? யாரும் பண்ணது இல்லையா? நான் பண்ணியிருக்கேன். அந்த அந்த அது ஒரு பட்டை இருக்கும், காஞ்சி போய் அதை எடுத்து விடணும். ஸோ யூ ஹாவ் டு க்ளீன் ஆல் த டைம். எப்பொழுதுமே அந்த செடி கொடிகளை சுத்தம் செய்ய வேண்டும். Why? ஏன் தெரியுமா? Because that the pruning encourages growth. இந்த கத்தரித்தல் வளருவதற்கு அதற்கு உற்சாகம் கொடுக்கிறது. Does it work? Yeah. Okay. There are this is from agriculture. Why we have to prune? நாம் ஏன் கத்தரிக்க வேண்டும் என்பதற்கு விவசாயத்தில் இருந்தான உதாரணங்கள். It encourages growth first of all. வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. Because when you prune, new branches will come. Otherwise, the old damaged branches will not allow these new branches to grow well. முதலாவது நாம் அந்த கத்தரிப்பது என்னவென்றால், தேவையில்லாத அந்த பழைய அந்த கிளையை நாம் நறுக்கி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் புதிதான கிளை வருவதற்கு அது தடையாக இருக்கும். And also the roots become stronger when you start cutting off these useless branches. தேவையில்லாத கிளைகளை நீங்கள் வெட்டி எடுக்கும் பொழுது அந்த மரத்தினுடைய வேர் இன்னும் அதிகமாக பலப்பட்டு அது இன்னும் ஆழமாக செல்கிறது. Exactly 30 years ago,
30 வருஷங்களுக்கு முன்னதாக In fact, in the same room, இந்த அறையில் I think for the first time they asked me to teach on a New Year's Day. புது வருஷத்தில் முதலாக என்னை போதிக்கும்படி சொன்னார்கள். And the church had lot of traditional people. இந்த சபை முழுவதும் பாரம்பரிய ஜனங்களால் நிரம்பி இருந்தார்கள். And as soon as I went up, I am not a prophet or anything like that. As soon as I went up, the Lord showed me one person who was a big member of the church. And the Lord said, His grace time is finished. This year he is done. நான் தீர்க்கதரிசியோ அல்லது அப்படிப்பட்ட வரங்களோ பெற்றவன் அல்ல. ஆனாலும் நான் பிரசங்கிக்கும்படி எழுந்த உடனேயே அந்த சபையின் ஒரு மிகவும் பிரபலமான ஒரு நபர் அவரை குறித்து கர்த்தர் சொன்னார், இந்த சகோதரனுக்கு நான் கொடுத்த கிருபையின் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னார். Because he was causing all kinds of problems. I didn't know all this thing, and I didn't want to say this because I was a very young man. This is a much older guy. So I thought, what is this, Lord, you are telling me? Because he just told me the same month he lost his job. After that, he left our church and everything else. He became a mess. He was a mess. But the reason why I'm saying, God does not allow useless old. He will give some time, but as a good gardener, at the time he comes and cuts it, so new branches can come. அந்த நாட்களில் நான் மிகவும் சிறுவனாக இருந்ததினால் இந்த காரியத்தை நான் யாரோடு கூட சொல்லவோ அல்லது இப்படிப்பட்ட தேவன் சொன்ன காரியங்களையும் சொல்லவும் நான் தயங்கினேன். நான் சொல்லவும் இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், தேவன் தன்னுடைய தோட்டத்தில் தன் தேவையில்லாத காரியங்களுக்கு அவர் கால அவகாசம் கொடுக்கிறார், அதை நீக்கி விடுகிறார். Amen. God is patient. தேவன் பொறுமையுள்ளவராயிருக்கிறார். God is compassionate. தேவன் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். But everything has a limit. எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை உண்டு. He would not allow his church to be shrinking because of one or two people. தேவன் தம்முடைய சபையில் ஒன்று அல்லது 2 பேரால் சபை பின்னோக்கி செல்கிறதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். It is the same thing with us, each one of us as individuals. We may have lot of good things, but we may have some bad attitude, bad habits, and that may be shrinking the whole life. God will be kind, He will be patient, but at some point, if you don't deal with it, Jesus said, it is better that you lose your hand or your one eye so that your body at least will be okay. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களில் அநேக நன்மையான காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அது சுருக்கி கொண்டே இருக்கும். நல்லது, இயேசு சொன்னார், உன்னுடைய வாழ்நாள் அழுவதை காட்டிலும் உன்னுடைய கை வெட்டப்படுவது நலமாயிருக்கும் என்று. Amen. So that it encourages growth, this kind of pruning. இந்த வெட்டப்படுதல், கத்தரித்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. Secondly, in agriculture, it boosts the fruit production. இரண்டாவதாக விவசாயத்தில் அதனுடைய உற்பத்தியை பெருக்கிறது, கனி உற்பத்தியை பெருக்கிறது. If you prune in time, it will bear much fruit. சரியான நேரத்தில் நீங்கள் அந்த செடியை கத்தரித்தால் இன்னும் அதிகமான கனியை கொடுக்கும். When you prune, it protects the tree from diseases. நீங்கள் செடியை நீங்கள் கத்தரித்தால், சரியாக அதை பராமரித்தால் பலவிதமான நோய்களிலிருந்து செடி பாதுகாக்கப்படும். When I am saying all these, you think about yourself and your family and your church. நான் இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் உங்களுடைய சபையை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். Because I know most of you don't even have a little plant in your flat, so it's not for agriculture I am talking. ஏன்னா ஃப்ளாட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு செடி கூட இல்லை, அதனால நான் விவசாயத்தை அல்ல உங்களை குறித்தே சொல்கிறேன். Fourthly, it eliminates dangerous branches. நாலாவதாக ஆபத்தான கிளைகளை நாம் கத்தரிக்கும் போது நீக்கி விடுகிறது. If there is a dead branch, ஒரு செத்த கிளை அந்த மரத்தில் இருக்குமானால் it's very dangerous. மிகவும் ஆபத்தானது. Anytime it can fall and hurt people. எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கிளை விழுந்து ஜனங்களை நாசம். If a child goes and sits accidentally, the child will also get hurt. அதன் கீழ் ஒரு பிள்ளை இருக்குமானால் அந்த பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடும். So God eliminates such a dead wood. அப்படிப்பட்ட அந்த செத்த கிளைகளை தேவன் நீக்கி விடுகிறார். Finally, when you prune, it improves the look of your garden. கடைசியாக நாம் இப்படிப்பட்ட அந்த கத்தரிப்பு செய்யும் பொழுது உங்களுடைய தோட்டத்தின் அமைப்பை மேம்படுத்துகிறது. Amen. சும்மா கச்சா முச்சான்னு
why I'm saying, Brother Kirba knows what I'm talking about. 35 years ago, when we had this one side, they were all, Amen, Hallelujah. This gang was here. And the other side, people are bubbling like Koil Piche and others. They were bubbling with the Holy Spirit. So it was all over the place. We had, nothing was smooth. Nothing was united. அந்த 30 வருஷங்களுக்கு முன்னதாக அந்த நடந்த சம்பவம் சகோதரன் கிருபாவுக்கு தெரியும். ஒரு பக்கம் பாரம்பரியத்தினாலே அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறி கொண்ட இருந்த அந்த 2 தரப்பு ஜனங்களும் சபைக்குள்ளே இருந்தார்கள். I thank God they started a traditional church. All these people left. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை விட்டு விலகி போனவர்கள் ஒரு பாரம்பரிய சபையை அவர்களுக்காக உருவாக்கி கொண்டார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. God used that to cut this dead wood from the church. சபையிலிருந்து அந்த செத்த கிளைகளை நறுக்கி எடுக்க தேவன் அந்த குறித்த காலத்தை Because God wants a church to be on the edge, on the edge of fire. ஏனென்றால் தேவன் சபையை அந்த அக்கினியின் விளிம்பில் இருக்க அவர் விரும்புகிறார். If I am pulling it back, if I am quenching it, there is a time God will be patient, but at some time He will remove me. தேவனுடைய திட்டத்திலிருந்து தேவனுடைய திட்டத்தை உணராமல் நாம் தேவனுடைய அந்த அக்கினியை நாம் அவித்துக் கொண்டிருந்தால் ஒரு நாளில் தேவன் நம்மை அந்த சபையிலிருந்து எடுத்து போடுவார். That is why God is talking to us this year. All of us should become a fruitful, multiplying plant or tree. நம் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற பெருகுகிற உற்பத்தி திறன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். In God's church, in the church of Christ, there can be no dead wood. There can be no simple members who come, sit and say hallelujah, amen and go home. தேவனுடைய சபையில் ஒரு செத்த கிளைகளும் வந்து உட்கார்ந்து ஆமென் என்று சொல்லி போகக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது. Amen. Amen. If there are 100 people, all the 100 should be on fire. All the 100 should be working for God's kingdom. Everyone. If 5 of them are not working, that 5 are dead wood. God will either revive you or remove you. தேவனுடைய சபையில் 100 பேர் இருப்பார்களானால் 100 பேரும் அக்கினியினால் நிரம்புகிறவர்களாய் அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் தேவனுக்கு உபயோகமுள்ளவர்களாய் இருப்பார். 5 பேர் அதில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் அவர்களை உயிர்ப்பிப்பார் அல்லது அவர்களை எடுத்து விடுவார். Amen. Because God designed and He thinks increase all the time. ஏனென்றால் தேவன் அவர் உருவாக்கி வடிவமைத்து எப்பொழுதுமே பெருக்கத்தை தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். We saw in Tuesday Bible study about the parable of the talents and minas. If you see that parable, Jesus taught that the minimum level of profit Jesus expected was 100% per year. நாம் செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடியில் அந்த தாளந்துகளின் உவமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தேவன் எதிர்பார்க்கிற குறைந்தபட்ச வருமானம் 100%. Amen. The people who stood before the Lord, the 2 guys, they were the ones who buried what they had. And Jesus said, if only you would have put this in the bank, at least we could have got the interest. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக நின்ற அந்த 2 பேரும் தங்களுடைய தாளந்துகளை புதைத்து வைத்தவர்கள். இயேசு சொன்னார், உன்னுடைய அந்த பணத்தை வட்டிக்காரனிடத்தில் வைத்திருந்தால் நான் வட்டியோடு அதை வாங்கியிருப்பேன் என்று சொன்னார். I want you to think how God thinks about you. உங்களை குறித்து தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் சிந்திக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று He விரும்புகிறேன். thinks about increase. தேவன் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். You are working to enhance your life and life around you. He is expecting you to improve, enhance your life and the life of people around you. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நீங்கள் மேம்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் மேம்பாட்டுக்குள் கொண்டு வர தேவன் விரும்புகிறார். He wants to promote growth. He wants all of us to be productive. தேவன் நாம் பெருகிறவர்களாய் நாம் மேம்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Just look around you what God has created. The sun provides light and heat. The sun from Suryan, that sun provides light and heat. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவனுடைய சிருஷ்டிப்பை பாருங்கள். சூரியன் வெளிச்சத்தை சூடு தருகிறது. Leaves produce oxygen. இலைகள் ஆக்சிஜனை வெளிப்படுத்துகிறது. Plants generate seeds to reproduce. செடிகள் அவர்களுடைய விதைகளை உருவாக்கி பெருக்கத்தை கொடுக்கிறது. This cycle goes on and on and on. இந்த சுழற்சி
போய்க்கொண்டே இருக்கிறது நிற்பதில்லை. God is calling us into this divine cycle where you have a supernatural increase, supernatural provision. இப்படிப்பட்ட அந்த இயற்கை சுழற்சியை, இப்படிப்பட்ட பெருக்கத்தை நம் ஒவ்வொருவரையும் ஆம், செய்யும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். Amen. Amen. He will do the pruning. தேவன் நம்மளுக்கு அந்த அந்த கத்தரிப்பலை செய்வார். You just need to stay attached to Him. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். No need to strive or cry out. You will produce fruit automatically. நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் அழுது புலம்பி அப்படி செய்ய வேண்டாம். நீங்கள் இயற்கையாகவே கனி கொடுப்பீர்கள். Grapes will grow in your life. உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை வழிந்தோடும். Hallelujah. 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 The same way, it's a natural process with wine. With you, it will be a supernatural process. You will produce souls, thousands of souls in your life if you stay attached to Jesus. இயற்கைக்கு திராட்சை செடி எப்படி அதனுடைய கனி கொடுத்தல் இயற்கையாகவே வந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நீங்களும் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்தால் கனி கொடுத்தல் எளிதாக இருக்கும், அது இயற்கையாக இருக்கும். So I want to explain how God prunes you. தேவன் உங்களை எப்படி கத்தரிக்கிறார் என்பதை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். Jesus said, "You are already clean because of the word I have spoken to you." நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையினாலே நீங்கள் ஏற்கனவே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். இப்போ வசனம் வந்துகிட்டு இருக்குல்ல எல்லாருக்கும். வசனம் வந்துகிட்டு இருக்குல்ல, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்க எத்தனை பேர் சோம்பேறிகள் இருக்கோம்? மீதி பேர் கையை தூக்கிறதுக்கு கூட சோம்பேறிகளாக இருக்கிறோம் இல்லையா? நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு கத்தரிக்கும்படியாக அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். ஆமென். Why this is for me and you. When God sends His word, it is to prune unnecessary things, unwanted things in your life. இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியத்தை நறுக்கி விடுகிறது. How He can make you fruitful? உங்களை எப்படி கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றக்கூடும்? As far as I know, God's best way, His first way is to send His word. நான் அறிந்திருக்கிற முதலாவதும் சிறந்ததுமான வழி தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நான் உங்களோடு பேசிய வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்றார், நீங்கள் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். That is what Jesus does to His disciples. He speaks, He gives His word and He tries to prune you. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை கத்தரித்து அவர்களை சுத்தம் செய்கிறார். Many of us come to church only to get encouraged. Give me a promise, give me this, give me that, and I go home with pocket full of money. அநேகர் சபைக்கு வரக்கூடிய அதனுடைய நோக்கம் என்னவென்றால் உற்சாகப்படுத்துகிற வசனம் வேண்டும், அவர்களை வாக்குத்தத்த வசனங்கள் வேண்டும், என்னை உற்சாகப்படுத்துங்கள், நான் அப்படியே போய்விடுகிறேன். With pocket full of money. நம்முடைய பணப்பை நிறைந்திருக்க வேண்டும். Amen. That is what these prosperity churches do. இதைத்தான் அந்த செழிப்பு உபதேசம் கொடுக்கக்கூடிய சபைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Yes, God heals, God provides, God prospers. This is all true. இயேசு கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், கர்த்தர் செழிக்க செய்கிறார், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், எல்லாம் உண்மைதான். But His word prunes you, corrects you. ஆனால் It cuts off things. அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை கத்தரிக்கிறது. This is how Jesus wants us to grow and bear fruit. இப்படிதான் நாம் ஒவ்வொருவரும் கனி கொடுத்து பெருக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். But most of us run away from God's word. ஆனால் அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி ஓடி போகிறார்கள். யூடியூப் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், வசனத்தை திறந்த உடனே தலை அப்படியே கண்ணு சொக்குது. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா நான் மொத்தம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். கண்ணு சொக்குது இல்லை? And when you open God's word, when God's word speaks to you, you quickly close it.
அது மாத்திரமல்ல, நீங்கள் வே வேதத்தை திறக்கும்போது, தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும்போது, நீங்கள் திடுக்கிடுகிறீர்கள், வேதத்தை மூடிவிடுகிறீர்கள். And sadly, very sadly, even outside, what I find with many believers, many Christians, is Christians don't want to listen. They don't want to listen to God's word. Whether it is coming from a preacher, teacher, or God Himself, they don't want to listen. ஒரு துக்ககரமான காரியம் என்னவென்றால், விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பதில்லை. அது தேவனிடத்திலிருந்து வரலாம், அது போதகரிடத்திலிருந்து வந்து வரலாம், அல்லது பிரசங்கிமாரிடத்திலிருந்து வரலாம். அவர்கள் உடனே காதை அடைத்து விடுகிறார்கள். Their ears are closed. Their ears are closed. அவர்களுடைய காது அடைந்து விடுகிறது. They hear only what they want to hear. அவருடைய காதுகள் எதை கேட்க விரும்புகிறதோ அதை மாத்திரம் நாடுகிறது. Amen. Even if they hear directly from God or anybody, whether when they are praying, when they are praising God, God wants to attract your attention. He wants to say something. Ooh, I am talking God. This is my prayer. I am telling you what I want. That's it. And say Amen. நாம் ஜெபிக்கும் போதோ அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது பிரசங்கங்களை கேட்கும் பொழுதோ தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நாம் தடுமாறுகிறோம், அதை நம்முடைய காதை அடைத்து விடுகிறோம். நாம் ஜெபத்திலே சொல்கிறோம், நான் பேசுகிறேன், என்னுடைய வார்த்தைகளை கேளும் என்று ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கிறோம். I'm saying this with a lot of sadness. அவர்கள் அது இப்படிப்பட்ட அந்த துக்ககரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Because I am dealing with a lot of people who are going through big problems. நான் மிகவும் வருத்தத்தோடு கூட இதை சொல்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறவர்களோடு நான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். I am sure God did not cause that problem, but they are now blaming God. But when God was speaking to them first time, second time, third time, they did not listen. அவர்கள் தேவன் தான் இதற்கு காரணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல, அவர்கள் தேவன் பேசும்போது முதல் தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை கவனிக்காமல் காதை அடைத்து விட்டார்கள். You and I know the finished work of Jesus Christ on Calvary. கல்வாரியில் இயேசு கிறிஸ்து செய்து நிறைவேற்றின அந்த காரியம் நாம் எல்லாரும் அறிவோம். Our loving Father does not want anybody to get sick, does not want anybody to die untimely, does not want anybody to get into financial problem or problem with the legal side, anything like that. That is not what He wants, because He has already sent His son. He died on the cross for all that. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் சிலுவையிலேயே மரித்து இந்த காரியங்களை எல்லாம் நிறைத்து விட்டபடியா தேவன் எவருமே கடன்காரர்களாக, வியாதியஸ்தர்களாக, பிரச்சனை உள்ளவர்களாக, பண நெருக்கடி உள்ளவர்களாக பலவிதமான போராட்டங்களுக்குள் போவதை விரும்பவில்லை. அது தேவனுடைய காரியம் அல்ல. Then why are Christians in this mess? அப்படியானால் கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படிப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறார்கள்? They may say it's from God. It is not from God. அவர்கள் இது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து அல்ல. When God speaks, whenever He speaks, listen right away and get corrected. தேவன் பேசும்போது பேசின உடனேயே தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்டு உடனேயே சீர்படுத்திக் கொள்ள உடனே கரெக்ட் பண்றது தான் அவரும் விரும்புறார். You keep going in the same direction, you ignore Him, you become a dead branch. At some point the gardener will come and cut it off. தேவனுடைய வார்த்தையை விட்டு தூரம் போய் அப்படியே போய் கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருந்தால் அந்த செத்த கிளையாய் மாறிவிடுவோம். தோட்டக்காரர் வந்து வெட்டி போடுவார். Jonah did not hear God. யோனா தேவனுடைய வார்த்தையை கவனிக்கவில்லை. He was not paying attention or obeying God's word. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கவோ அதற்கு கீழ்ப்படியவோ இல்லை. What happened? என்ன நடந்தது? You have to go into the belly of a whale. ஒரு மீனுடைய வயிற்றுக்கு போக வேண்டிய நிலை ஆயிற்று. Inside the belly, you can't run anywhere. மீனுக்குள் போய் எங்கேயும் போக முடியாது. Yes? Many of us, by our own running away from God's word, we finally get into the belly of a whale and then, oh Lord, save me. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு போகக்கூடிய நம் ஒவ்வொருவரும்
கடைசியிலே மீனின் வயிற்றுக்குள் போய் ஐயோ ஆண்டவரே காப்பாற்றும் என்று அலற வேண்டும். It happened to Moses for 40 years in the Median desert. 40 வருஷம் மோசே மீதியான் வனாந்திரத்தில் இருந்தார். It happened to Joseph. He had to go to prison to hear God properly. யோசேப்புக்கும் அதுதான் நடந்தது. அந்த சிறைச்சாலையிலிருந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை. It happened to Elijah. He had to be stuck in a cave and then God's word came. எலியாவுக்கும் அதுதான் நடந்தது. குகையில் அவர் அடைபட்டிருந்தார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை வந்தது. That was not God's will. That was not God's choice. It was their choice. To run away from God's word, get stuck in your problem, then you call out to God. தேவனுடைய வார்த்தையை விட்டு ஓடி பிரச்சனையில் அகப்பட்டு நம் குகையில் அடைபட்டு இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அப்பொழுது கேட்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசினா இன்றைக்கு கேட்பது நல்லது, இன்றைக்கு கீழ்ப்படிவது நல்லது. ஆமென். தினம் தினம் ஆண்டவர்கிட்ட போய் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரை, என்னிடத்துல இந்த தப்பு இருக்குது, கொஞ்சம் நான் திருந்தணும், மாறணும், என் வாழ்க்கையில் கனிகள் வரணும் அப்படின்னு வசனத்தை திறந்து பார்க்கறது நல்லது. இந்த வசனத்தை திறக்கிறது ஒரு மந்திரம் மாயம் மாதிரி ஏதாவது ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஓடுறது, இப்படியே ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலேயே அவர் பேசுகிற நேரத்திலேயே நீங்களும் நானும் நம்மை சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்பினால் நம்ம வாழ்க்கையில் அதிக கனிகள் இருக்கும். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்புகிறோம்? ஆமென். அட்லீஸ்ட் கனி இருக்குதோ இல்லையோ, பிரச்சனை இருக்காது, குடும்ப பிரச்சனை இருக்காது, அடிதடி இருக்காது, விவாகரத்து இருக்காது, கேன்சரும் அதுவும் இதுவும் இருக்காது வீட்டில். ஆமென். புரியுதா? தேவையில்லாத காரியங்களுக்குள்ள உளைச்சலுக்குள்ள போயிடுறோம். ஏன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்மை சீர்தூக்கி நம்மை திருத்துகிற வார்த்தைகளுக்கு நம்ம காது கேட்கறது இல்லை. We are not listening to him. Please let God's word correct you and me. Allow it, please. நாம் தேவனை கவனிப்பதில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு தேவன் நம்மோடு கூட பேச அனுமதித்து நாம் நம்மை சீர்படுத்தும் போது நாம் விடுதலையாக முடியும். வசனமே தெரியாத அவிசுவாசிகள் இங்கே வந்து ஆண்டவருடைய அற்புதம் நடக்கணும்னு கேட்கறது ரொம்ப நல்லது, அவர்களை வரவேற்போம். ஆனால் விசுவாசிகள் என்னுடைய வீட்டில் இப்படி எல்லாம் இழந்து போச்சு பிரதர், எல்லாம் இப்படி போச்சுன்னு அந்த பிரச்சனை முடியணும். If we start today to listen to God's word every day and to choose to correct in this church, for the church members, we will not have any prayer points. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்று தீர்மானித்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சபையில் எந்த ஒரு ஜெப குறிப்பும் நமக்கு தேவையில்லாமல் இருப்பதில்லை. Finally, I'll just share one point. Even when you are doing something well, when you are producing fruit, I thank God many of you have started working for God's kingdom. When you start doing it, even then God will prune. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அநேகர் கர்த்தருடைய காரியத்துக்கென்று முன் வந்திருக்கிறீர்கள், அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி தேவனுடைய காரியத்தில் நாம் ஈடுபடும் பொழுதும் கர்த்தர் நம்மை கத்தரிக்க ஆரம்பித்தால் it is for a different reason, to bear much fruit. அது ஒரு வேறு காரணத்துக்காக இன்னும் அதிக கனி கொடுக்கும்படியாய் தேவன் சீர்படுத்துகிறார். I'll give you 3 examples. 3 உதாரணங்களை உனக்கு கொடுக்கிறேன். If you go to Luke 9, லூக்கா 9வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனால், Jesus sends the disciples out in ministry. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். Oh, they were able to heal people, they were able to cast out demons, they were so happy, they came back. அவர்கள் போகும் பொழுது வியாதிகளை குணமாக்குகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், ரொம்ப சந்தோஷமாய் திரும்பி வந்தாங்க. Wonderful fruits, மிகவும் உன்னதமான கனிகள். amen. Miracles, healings, deliverances, அற்புதங்கள், விடுதலை, சுகம் அவர்களால் நடக்கிறது. good fruit. நல்ல கனி. And then when they got back together, அவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தபோது Jesus was sitting there, they were arguing who is the greatest. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம், நம்மில் யார் பெரியவர். Jesus brought his clipper, scissors. இயேசு கிறிஸ்து கத்தரிக்கோலை எடுத்தார். What was it? அது என்ன கத்தரிக்கோல்? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எஸ், இங்கே இருக்காரு, இவர் தான் பேதுன்னு வச்சுங்க, ஒரு தலையில் தட்டி சும்மா நீ பெரிய ஆளா அப்படின்றப்பார். ஜீசஸ் didn't do that. He didn't.
He didn't slap them. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் எதையும் செய்யவில்லை, அவரை அடிக்கவில்லை. He didn't dismiss them from discipleship. அந்த சீஷத்துவத்திலிருந்து அவர்களை விரட்டி விடவில்லை. He spoke. அவர் பேசினார். He told them, you are the greatest, you have to be the servant. So he did the pruning right then so that they will bear much more fruit the years to come. இயேசு சொன்னார், உங்களில் பெரியவனாக விரும்புகிறவன் நீ அடிமையாய் வேலைக்காரனாயிரு என்று சொல்லி அவரை திருத்த ஆரம்பித்த பொழுது அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுத்தார்கள். And every one of us has gifts from God. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய வரங்களை பெற்றிருக்கிறோம். Talents from God. தேவனிடத்திலிருந்து தாளந்துகளை பெற்றிருக்கிறோம். If you use it under the lordship of Jesus Christ, you will bear fruit. தேவனுடைய அந்த தலைமைத்துவத்தில் அந்த ஆள்கைக்குள் நீங்கள் இருந்து கிரியை செய்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். You will bring him glory. தேவனுக்கு மகிமை கொண்டு But the same thing, you do it outside the lordship of Jesus, it will cause you problems. ஆனால் அதே நேரத்தில் அதே காரியங்களை தேவனுடைய ஆள்கைக்கு வெளியே இருந்து செய்தால் அது பிரச்சனைகளை கொண்டு வரும். Peter was given a gift of courage, boldness. பேதுருவுக்கு துணிச்சல் என்கிற அந்த ஒரு வரம் இருந்தது. Under the lordship of Jesus, he stood before thousands and thousands of people, yelling and screaming and cursing the Holy Spirit and speaking in tongues, all this stuff. He stood boldly and preached. 3,000 people were saved. Good fruit. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பரிகாசம் செய்து கேலி செய்து அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு மத்தியில் தைரியமாய் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். அதனுடைய விளைவு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருக்கு கீழே அந்த தைரியத்தை உபயோகப்படுத்தினப்ப அதிக கனிகள். ஆமென். The same bold Peter, one day he tried to correct and reprimand Jesus Christ. அப்படிப்பட்ட அந்த தைரியமுள்ள பேதுரு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை திருத்தும்படியாய் முயற்சி செய்தார். அதுக்கு பேர் துணிச்சல்னு சொல்லணும். He just told, you can't go to cross. What do you think? Don't even say it. பேதுரு சொன்னார், நீங்கள் உங்களுக்கு ஒரு காலம் இது சம்பவிக்க கூடாது, நீங்கள் சிலுவைக்கு போக கூடாது, சொல்லவும் கூடாது என்று சொன்னார். Jesus took a big scissors, big clip. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கத்தரிக்கோலை எடுத்தார். Get behind me, Satan. You are a hindrance to me. எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு தடையா இருக்கிறாய். What is he doing there? அந்த இடத்தில் என்ன செய்கிறார்? If he allows Peter's boldness to do this, this will go in a wrong direction. So he cut it with his words. அந்த நேரத்தில் பேதுருவுடைய துணிச்சலை அவர் உபயோகிக்க அனுமதித்தால் அந்த சித்தம் அது வேறு திசையில் போக ஆரம்பிக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. The husband and wife, you are shouting at each other. புருஷன் மனைவி நீங்கள் உங்களுக்குள்ளே சத்தம் போடுகிறீர்கள். And it is getting out of hand. அது கை விட்டு போன சூழ்நிலை. Holy Spirit is inside. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் He இருக்கிறார். says, shut up. நீங்கள் வாயை மூடு என்று சொல்லுகிறார். Say sorry. வருந்துகிறேன் என்று சொல் என்கிறார். God, she started it. You say sorry. இல்ல நான் இல்ல அவ தான் செய்தா. இல்ல நீ மன்னிப்பு கேள். He cuts you down. அவர் உன்னை சுத்தம் செய்கிறார். He makes you humble. உன்னை தாழ்த்துகிறார். Why? ஏன் தெரியுமா? If he allows this to go on, this is going to be a disaster. It's going somewhere else. இது தொடர்ந்து இப்படிப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டிருந்தால் அது வேறு திசைக்கு நேராக செல்லும். So he is not going to push your head under the bed or something like that. He is going to tell you, speak to you. Holy Spirit will speak to you. When you open God's word or when you are listening to somebody's preaching, Holy Spirit will speak to you. You listen, get corrected, change. If he says, go, say sorry to somebody, say. You will see that your life will become productive. It will be pruned. இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து நம்மை அமுக்கி கட்டிலுக்கு அடியில் வைக்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய மென்மையான வார்த்தையை அனுப்பி பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். Another example. வேறு ஒரு உதாரணம். The disciples were going to Jerusalem, preparing for Jesus to go, and they were going through this village, Samaritan village. இயேசு கிறிஸ்துவும் அந்த சீஷர்களும் சமாரியா அந்த பட்டணம் வழியாக எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். This is also in Luke 9th chapter verses 54 to 56.
லூக்கா 9வது அதிகாரம் 54 55வது The வசனம். Samaritans didn't like Jerusalem or the temple there, so they said, no, no, if you are going to Jerusalem, you cannot go over our village. எருசலேமையோ தேவாலயத்தையோ விரும்பாத அந்த சமாரியர்கள் இவர்களை தடுத்து இந்த இடத்தில் நீங்கள் வராதீர்கள், வேறு வழியாய் போங்கள் என்று சொன்னார்கள். So James and John, sons of thunder, இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்லப்பட்ட அந்த யோவானும் யாக்கோபும் they came to Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள். Jesus, இயேசுவே, how come? எப்படி இது சாத்தியம்? You have given us all authority. நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்தீர்கள். Even demons tremble and leave. பிசாசு கூட நடுநடுங்கி எங்களை பார்த்த உடனே ஓடிவிடுகிறது. Should we call the fire from heaven to come and destroy this village? வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து இந்த கிராமத்தை அழித்து போடுவோமா? Their passion and zeal, that's good, but it is not in the right direction. அந்த சீஷருடைய வாஞ்சையும் விருப்பமும் ரொம்ப நல்லது, ஆனால் அது சரியான திசையில் அல்ல. Jesus spoke and cut that attitude. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் பேசி அவருடைய அந்த மனப்பான்மையை தடுத்தார். He said, I did not come to destroy life. I came to give life. இயேசு சொன்னார், நான் ஜீவனை அழிக்க அல்ல, ஜீவனை ரட்சிக்கும்படியாய் வந்தேன். You know, for how many years that word helped James and John? அந்த யோவானையும் யாக்கோபையும் எவ்வளவு வருஷ காலமாய் இந்த வார்த்தை உருவாக்குனது தெரியுமா? The same Jerusalem, James was the first apostle to be martyred, killed. Herod killed him. எருசலேமில் முதலாக அந்த யாக்கோபு இரத்த சாட்சியாக மரித்தான். இயேசுவுக்காக தலையை கொடுத்தான். ஆமென். அன்னைக்கு கட் பண்ணார் பாருங்க இயேசு கிறிஸ்து. யாக்கோபு வந்து பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து ஏரோது ராஜாவை அழிச்சு போடணும்னு ஜெபிக்கல. ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து விட்டான். John, until he was 95 or 98 years old, he humbled himself. He suffered so much for the Lord because of that one clip that Jesus spoke in their life. You cannot ask for revenge. You cannot ask for fire to come down and destroy souls. யோவான் இயேசு கிறிஸ்து சொன்ன நீ பழி வாங்க வேண்டும் என்கிற அந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையினாலே, அந்த ஒரு கத்தரிப்பினாலே அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 98 வயது வரைக்கும் அவர் பழிவாங்குதலை ஜெபிக்காமல் பாடுகளை அனுபவித்து துக்கங்களை சகித்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை. I'm going to stop here. I will tell you what God is pruning in our life normally. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எதை வெட்டுகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Dead branches, செத்த கிளைகள், useless sinful attitudes. தேவையில்லாத பாவமற்ற மனப்பான்மைகள், sinful பாவமுள்ள மனப்பான்மைகள், sinful attitudes, time wasting. நேரத்தை வீணடித்தல். எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? ஆண்டவர் அதை கட் பண்ணி போட்டுருவார். ஆமென். திடீர்னு உங்க வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணலன்னா ஹல்லேலூயா சொல்லணும். ஆமென். சோஷியல் மீடியாவை உங்க ஃபோன்ல இருந்து எடுத்து போட்டுருவார் ஒரு நாளைக்கு. ஹல்லேலூயா. Unnecessary things you are watching. நீங்கள் பார்க்கிற தேவையற்ற காரியங்கள். You are talking on the phone needlessly. தேவையில்லாத ஃபோன் பேச்சுக்கள். And the phone signal gets lost. ஃபோனினுடைய அந்த சிக்னல் இழந்து விடுகிறது. எட்டிசலாகத்துக்கும் டூவுக்குமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு உங்க ஃபோனை கட் பண்றாங்க. What do you have to say? என்ன சொல்ல வேண்டும்? Hallelujah. Amen. Dead branches he will cut. செத்த கிளைகளை தேவன் வெட்டி There போடுவார். may be some friends you have. They are dead branches in your life. ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செத்த கிளைகளாக There இருப்பார்கள். are some relatives who are always poisoning between you and your wife, or between wife and husband. They are putting some things. God wants to cut them off. These are dead branches. புருஷன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவையும் அன்பையும் கெடுக்கக்கூடிய
நண்பர்கள் தொடர்ந்து விஷத்தை உங்கள் வாழ்க்கையில அனுப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் When- தேவன் அவர்களை வெட்டி போடுக When விரும்புகிறார். that happens, say hallelujah. Amen. Don't try to revive that. அப்படிப்பட்ட அந்த வெட்டு வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அதை மீண்டும் தொடர முயற்சி செய்யக்கூடாது. Can you imagine how silly it will be if some gardener comes and cuts the dead branch and you come and see, oh, I will take it up and put plaster and band-aid and all this, stick it again. That will be silly. And we do that often. தோட்டக்காரன் வந்து அந்த மரத்தினுடைய செத்த கிளைகளை வெட்டி வெளியே போடும் பொழுது எவ்வளவு இது மோசமான ஒரு காரியம், ஒரு அற்பத்தனமான ஒரு காரியம். நீங்கள் போய் அந்த வெட்டி விடப்பட்ட அந்த செத்த கிளைகளை இணைத்து அந்த பசை போட்டு ஒட்டி கொண்டிருப்பது அற்பத்தனமான காரியம். Amen. Second thing he prunes is diversion, going off tangent. Branches that are going like this. If you see some coconut trees on the beaches, I don't know if you have seen, in some beaches you will see coconut trees going like this, sideways, or palm trees. People enjoy it because they can sit down, but that's useless for the coconut. திசை மாற்றத்தை, இரண்டாவது காரியம் திசை மாற்றத்தை. நீங்கள் பீச் சைடில் பார்த்துருப்பீர்கள், பக்கவாட்டில் வளரக்கூடிய அந்த அந்த தென்னை மரம், அது பிள்ளைகள் உட்கார விளையாட நல்லா தான் இருக்கும். ஆனால் தேவன் அதையும் வெட்டி போடுகிறார். அதில் தேங்காய் வந்துச்சுன்னா என்ன வரும்? தண்ணீர் விழும். பிள்ளைங்க அதுக்கு குருத்துலேயே எடுத்துருங்க. ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது இல்லை, குரங்கு கூட எடுத்துரும். Thirdly, distraction, losing focus. If your tree is only good for bird's nest, it will not produce fruit. மூன்றாவதாக கவனச்சிதறல். உங்களுடைய செடி வெறுமனே குருவி கூடு கட்டக்கூடிய ஒரு இடமாக மாத்திரம் இருந்தால் அது உபயோகம் இல்லாதது. Amen. So one of the fashionable things for many believers is to criticize Christian leaders. நம்முடைய அநேக கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம் கிறிஸ்தவ தலைவர்களை கிண்டல் பண்ணுவது. This guy is like this. The guy who is saying he has not done anything in his life, useful in life. He has not seen that preacher or this preacher. He will sit and talk to another useless guy about how useless those people are. இந்த ஊழியக்காரனை அவர் பார்த்ததும் கிடையாது, பேசணும் கிடையாது, அவர் என்ன செய்கிறார் என்பதையும் தெரியாது. ஆனால் இவர் உட்கார்ந்து அந்த நபரை குறித்து மற்றவர்களிடத்தில் பேசி கிண்டல் அடிப்பது. This is all distracting you from focusing on the Lord, focusing on His kingdom, focusing on His ministry. தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ஊழியத்தை குறித்தும் இருக்கக்கூடிய அந்த கவனத்தை சிதற வைக்கக்கூடிய The Lord is cutting that off, that habit off. அந்த பழக்க வழக்கத்தை ஆண்டவர் வெட்டி போடுகிறார். The last one is called dilution. If you have a branch, I have pictures, I don't have time to show you. If there is a vine or anything that produces a branch with little fruits, sour fruits, the gardener will come and cut it off. மூன்றாவதாக கலப்படம். அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த சாரானது ஒரு சின்ன ஒரு கனியை கொடுக்குமானால் தோட்டக்காரன் வந்து அதை வெட்டி விடுகிறான். First year, second year they cut it. முதலாவது வருஷம், இரண்டாவது வருஷம் தோட்டக்காரன் வெட்டி போட்டு கொண்டே இருக்கிறார். Why? ஏன்? I seen this with mango trees. இந்த மாவடுன்னு வரும். They just cut it off first year, second year so that it will get better fruits in the third year and fourth year. சின்ன மாமரம் வளர்ந்து வரும்பொழுது அதில் சின்ன காய்க்க ஆரம்பிக்கும். முதல் வருஷம், ரெண்டாவது வருஷம், மூன்றாவது வருஷம் நம்ம அதை வெட்டி போட்டால் நாலாவது வருஷம் நல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கும். Amen. Amen. Hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்போம். The Lord wants to talk to you and prune you. கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார், தேவையில்லாதவைகளை வெட்டி போட விரும்புகிறார். அவர் பேசுகிறவருக்கு நம்ம செவி கொடுக்கணும்னு வசனம் சொல்லுது. பேசுகிறவருக்கு செவி கொடுக்கணும். You have to listen to the Lord who speaks. பேசுகிற ஆண்டவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். Amen. Amen. Let him prune us. அவர் நம்மை சுத்திகரிப்பாராக. It may pain sometimes, but it is for our good. நமக்கு உண்மையிலேயே வலிக்கும், ஆனால் அது நம்முடைய நன்மைக்காக. Amen. எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிரியைகளை உணர முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
வார்த்தையை அனுப்பி நீர் குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. நீர் வார்த்தையை அனுப்பி விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. வார்த்தையினாலே சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன். எங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிருஷ்டித்து கொண்டிருக்கிறபடியால், உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சீஷர்களோடு அன்றைக்கு சொன்னது போல, நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படியே எங்களையும் நீர் சுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையின் பாதையானாலும் ஆண்டவரே, அது எங்களுக்கு விருப்பமில்லாத காரியமானாலும் ஆண்டவரே, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறபடியாலும் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே.